தங்கச்சி 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 முதல்ல எங்களை காப்பாத்து. போலீஸ் சிஐடி துரத்திட்டு வரான். போலீஸா? ஏ உன் கல்யாண சீர்வரிசைக்காக கனகா பேங்க் மேனேஜர் கொலை செஞ்சுட்டு கொள்ளை அடிச்சிட்டோம். என்ன உங்க ஃப்ரெண்டையவா? அவர் எங்களை ரொம்ப நம்பினதுதான் எங்களை கொலை செய்யவே தூண்டிருக்கு. முதல்ல இதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருமா? ஆமாமா. முடியாது. என் ஒருத்திக்காக ஒருத்தருடைய உயிரியும் பல பேருடைய வாழ்க்கையோடும் விளையாடிட்டீங்க. இதை நான் மறைக்க முடியாது. பரவாயில்லைங்க. நீயும் ஒரு வாண்டட் தானே. வேஷத்தை மாத்திக்கிட்டாலும் எங்க வேட்டையிலிருந்து நீ தப்பவே முடியாது. சிஐடி சார், துப்பாக்கில இருக்க 6 குண்டும் காலியாச்சு. ஒண்ணும் இல்லாத எங்க வெள்ள மனசு மாதிரி உங்க துப்பாக்கில ஒண்ணும் இல்லையே. அது உங்களுக்கு புரியலையே. இப்ப நீங்க என் கைவசம். என்ன மன்னிச்சிடுங்க. யாரும் ஊரை காவல் காக்குற ஐயனார் சாமிக்கு விருந்து வைப்பாங்களே தவிர விலங்கு போட மாட்டாங்க. அது மாதிரிதான் நீங்களும் ஊரை காக்குறவங்க. ஆனா சாமியே நம்மளை சந்தேகப்படக்கூடாதுதான் நாங்க கையில காப்பு கட்டுவோம். அது மாதிரிதான் இதுவும். நேரம் வரும்போது நீங்களே என்ன மன்னிப்பீங்க. தங்கச்சி, உனக்கு தங்கமான குணம். உன் மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் உன்கிட்ட ஒரு பொறுப்பை படைக்க போறேன். சட்டத்துக்கு எதிராக சதி செஞ்சவங்களை சட்டத்துக்கு பக்கத்திலேயே கட்டி போட்டேன். இப்ப சட்டத்துக்கிட்ட அவங்களை நிரந்தரமா ஒப்படைக்கிறது மனசாட்சியுள்ள ஓம் பொறுப்பு. அத நானே செஞ்சிருப்பேன். சட்டம் என்னவே சந்தேகப்படுது. ஆனா உண்மையில எனக்கு சந்தேகம் இல்லாம இந்தா இத வச்சுக்க. இப்ப தீர்ப்பு உங்கையில. நான் வரமா? தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, எங்களை கொஞ்சம் அவுத்து விடுமா. உனக்காகத்தான் இந்த தப்ப செஞ்சோம். கமான் கமான் சிஸ்டர். தபர்மா, சட்டத்தை ஏமாத்துறவங்க விடுவிக்கிறத விட ஒரு முளை கயத்தை எனக்கு கொடுத்தா போதும். நிம்மதியா சாவை. ஐயா, அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க. நான் யாருக்கும் துரோகம் செய்ய விரும்பல. என்ன நானே தண்டிச்சுக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. தங்கச்சி என்ன
ஆர் ரியலி கிரேட் சிஸ்டர். செங்கோடா, செங்கோடா. குடிமி, பிரியாவோட சொத்தை முழுசா முழுங்குற வரைக்கும் உன் சம்பந்தப்பட்ட யாரையும் வெளியே விட மாட்டேன். ஜானி, படம் பாக்குற நேரமா இது. இதனால ஏதாவது ஜீபூம்ப கிளம்பிடுச்சுன்னா படமா? நம்ம படத்துல எதுவுமே ப்ளூவா தெரியாது, ரெட்டா தான் தெரியும். டாய் தூக்குடா இவள. நானா சொல்றேன், குடிமை பாசம் நிறைஞ்சவன், குடிமைக்கு அடைக்கலம் தந்த கிராப்பு. என்னப்பா சொல்ற? இப்ப உனக்கு ஒண்ணும் புரியாது, எல்லாம் போக போக புரியும். வா. அடியே, இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு 60ஆம் கல்யாணமே நடந்து முடிஞ்சிரும் போல இருக்கு. அப்பவாது பிடிப்போமா? திருடனத்தான். என்னது புது மாதிரியான வேண்டுதலா இருக்கு? மாடு போட்டோ காவடி எடுக்குதே, என்னது? பிள்ளையார் கோயில்ல ஏமாத்துன அதே குடிமி. கண்டுபிடிச்சிட்டேன், போட்டோவை கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேதான் நான் ஆளை கண்டுபிடிக்க போறேன். ஆமா, இந்த போட்டோவை ஏன் இந்த மாடு கொண்டு வந்துச்சு? ஒருவேளை அவன் வெட்டனரி டாக்டர் இருப்பானோ? இருக்காதே. ஏமாடு, இவனை உனக்கு தெரியுமா? 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 நாம என்ன பண்ணுவோம், இந்த மாட்டையே தொடர்ந்து கண்டினியூவா போயிட்டே மாட்டுக்கொட்டைக்கா? ஆமா, மாட்டுக்கொட்டைக்கு போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்பி வருவோம். அடி அறிவு கிட்டவளே, இந்த மாட்டையே தொடர்ந்து கண்டினியூவா போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கும். சாணி கிடைக்கும். சும்மா மூந்தான். மாடுசா, உங்க கேஸ நாங்க எடுத்துக்கிட்டோம். நீங்க என்ன பண்றீங்க? முன்னாடியே போயிட்டு இருங்க, உங்க பின்னாடியே நாங்க வந்துட்டு இருக்கோம். ஓகே? உனக்கு இதை எச்சக்கையால காக்கா கூட ஓட்டாத ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட இருந்து திருடிட்டு வந்தேன். ஏன்னா நீ பட்டணத்துக்காரி, பசி தாங்க மாட்டேன். நான் பாவே, உருவத்தை பார்த்தேனே தவிர உள்ளத்தை பார்க்கல. இந்த சூழ்நிலையிலையும் தேடப்படுற நீ என் தேவையும் புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றிட்ட. நிலத்துல உழுதுகிட்டு இருக்க மாட்டோட பசிய கூட உணர்ந்தவங்க நாங்க. இவ்வளவு நல்ல மனசுள்ள உனக்கு தர என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னால தர முடிச்சதெல்லாம் உன் உடலைத்தான். மனசுக்கு பிடிச்சவனோட மடிதான் எனக்கு சொர்க்கம். பிரியா, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டா எனக்கும் உன்னை கெடுக்க முயற்சி பண்ண அந்த மிருகத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்ப சொல்லு, உன்னை மாட்டி விட தூண்டில் பட்டவ யாரு? ஜானி. ஜானி சாணி? ஓ, அந்த ஆட்டுத்தாடிக்காரனா? அவனேதான். அந்த சாணிய தட்டுற தட்டுல அவன் எருவாட்டியாக போறான் பாரு. வாட்? மர்ம பொட்டியா? பார்சலா? எனக்கு வந்திருக்கா? உனக்கு தான் ஜானி. ஒருவேளை மதுரசூரம் பாடியா இருக்குமா? அவன் என்ன ஷோகேஸ் பொம்மைய? பார்சல்ல வர யாரோ ஒருத்தன் தண்ணி கேட்ட பாக்குறான். கமான். என்னடா இது? கிணறு வெட்ட பூதங்கிளம்புன்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க பொட்டிய திறந்தா பாடிய மாதிரி இருக்கு. லட்சம் லட்சமா எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து போச்சேடா படையா. இவளை நம்பித்தான் அந்த ஆண்டி பயலுக்கு விஷ ஊசி போட்டேன். எவனோ ஒருத்த மூடி மஸ்தான் மேல காட்டுறான். விடக்கூடாது. ஓ மை குட்னஸ். ஜானி, இவ சாகல. இது ஏதோ மாயக்கட்டு மந்திர கட்டா இருக்கணும். சத்தியமா சொல்றேன். வயிற்றுல பால வாத்த மாதிரின்னு சொல்லுவாங்க. இப்ப நீ சொன்னதே வெறும் பிராண்டிய கலந்து ஊத்துன மாதிரி இருக்குது. டேய்,
இப்ப இவளை கலப்புறதுக்கு ஒரு ஐடியா சொல்லு. இந்த மாதிரி கட்ட வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். அவனை பிடிச்சா எல்லாம் சரியாயிடும். யார் அவன்? தவக்கல சாமின்னு ஒரு பூசாரி. கிளம்பாததெல்லாம் கிளப்பிடுவான். படா கில்லாடி. தவக்கலையும் நண்டோ வலை போட்டு கொண்டா. சிவக்கள பொருந்திய தவக்கள சாமியார் அழைக்கிற வாடியம்மா. தாடியும் கூடவே ஜோடியாயிருக்கிறே டபக்குனு வாடியம்மா. பப்பாளி மரத்துல பதுங்கிய இருந்தாலும் படக்குன்னு ஓடிவாமா. எங்க அப்பாவை போலவே அடிக்கடி முழிக்கிற அடியேன தேடிவாம்மா. வந்து விடு நீலே, இங்க வந்தாக்க உனக்கு உண்டு ஜாலி. வந்து விடு நீலே, இங்க வந்தாக்க உனக்கு உண்டு ஜாலியா. தந்திடவா ஜீரா போலி, தந்திடவா ஜீரா போலி. உன்னை தடுக்க இப்போ எந்த பைய போட்டாம் வேலி, உன்னை தடுக்க இப்போ எந்த பைய போட்டாம் வேலி. வந்து விடு நீலே, இங்க வந்தாக்கா உனக்கு உண்டு ஜாலி. மியா மியா வந்து விடு நீலே, இங்க வந்தாக்கா உனக்கு உண்டு ஜாலி. மியா மியா. முருங்கக்கா கூட்டுக்கறி 3 வகை வைக்கட்டுமா, முந்தான முடிச்சு 3 தரம் கட்டணுமா. முருங்கக்கா கூட்டுக்கறி 3 வகை வைக்கட்டுமா, முந்தான முடிச்சு 3 தரம் கட்டட்டுமா. ஈழமான சொர மீன் நெடுஞ்சு ஓடு ஐர மீன், ஈழமான சொர மீன் நெடுஞ்சு ஓடு ஐர மீன். கெண்ட மீன் கிழப்பி மீன் வேணுமா, என்கிட்ட வர உனக்கு கூட வெக்கமா, என்கிட்ட வர உனக்கு கூட வெக்கமா. வந்து விடு நீலே, இங்க வந்தாக்கா உனக்கு ஒரு ஜாலி. மியா மியா வந்து விடு நீலே, இங்க வந்தாக்கா உனக்கு ஒரு ஜாலி. மியா மியா. கொண்டு வாரேன் 5-6 புருஷங்க எனக்கு வேணும். 6 நிமிஷத்துல கொண்டு வாரேன். 50 பவுன்ல தாலி வேணும். அரை பவுன் அதிகம் போட்டு அடிச்சு தாரேன். 50 பவுன்ல தாலி வேணும். அரை பவுன் அதிகம் போட்டு அடிச்சு தரேன். அம்பேரி மூக்காயி, அட என் கூட பிறந்தவ தராக்காயி. பட்ட வேணும், சட்டை வேணும், 8 வாச முட்டை வேணும், பால் வேணும், பழமு வேணும், கொடுப்பியா?
பட்டையோட சட்டையோ 8 வாத்து முட்டையோ பட்டையோட சட்டையோ 8 வாத்து முட்டையோ பால் குடிக்க 10 பிள்ளையும் கொடுக்கிறேன். கொடுப்பியா கொடுக்கிறேன் அளப்பியா அளக்குறேன். சத்தியமா அடங்கொப்புறானே அடி மாட்டிக்கிட்டா நீ இந்த மச்சானுக்கு இனிமேதான் ஜோலி அடி மாட்டிக்கிட்டா நீ இந்த மச்சானுக்கு இனிமேதான் ஜோலி மியா 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 இது மாதிரி ஆட்டப்பாட்டம் எல்லாம் இது மாதிரி கிளைமேக்ஸ்ல தான் முடியும்னு எனக்கு தெரியும். என்னடி நான் என்ன உங்க தமிழ் சினிமா பார்க்காதவன் நினைச்சியா? அந்த மதுரசுரம் ஆவியோட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு என்னையா கலக்க பாக்குற? இது ஒரிஜினல் நீலி இல்ல டூப்ளிகேட். என்னடி என்ன முறைக்கிற? எரிச்சிடலான்னு பாக்குறியா? தாய் தூக்கி இவ்வளவு தூக்கிட்டு போங்கடா. நான் காமிக்கிறேன் இவளுக்கு ஒரிஜினல் கிளைமேக்ஸ். விநாயகா எனக்கு பலிக்கணும். என்ன பிள்ளையாருக்கு புதுசா போனஸா தேங்காய் உடைக்கிறேன். ஓடி போன என் மவ போனஸா எனக்கு ஒரு பேர குழந்தைய கொண்டு வரணும்னு வேண்டிக்கிட்டு உடைக்கிறேன். அங்க எப்படி மூஞ்சி இருக்கு 30 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். என் பொண்ணை எடுத்துக்கிட்டு போனாலே அந்த குடுமையை அறுத்துக்கிட்டு வரணும். என் பொண்ணு குடுமின்னு நக்கலா பேசுறியே, நீ உடைக்கிற தேங்காய்க்கு தான் குடுமி இருக்குது. அதுக்காக தான் இந்த தேங்காய் நான் உடைக்கிறேன். ஊக்க போனஸ் தர்ற புள்ளையாரு என் பக்கம் தான் இருப்பாரு. பிள்ளையார பேசுறேன். பிள்ளையாரு ஏன் பக்கம்யா? பாப்பேன் யார் பக்கம். பாக்கலாம் பிள்ளையாரு யார் பக்கம். முதல்ல தேங்காய் உடைக்கிறேன். முதல்ல தேங்காய் உண்டை பாரியா. நான் உடைக்கிறேன் பாருப்பா. உன் தேங்காய் அழுக தேங்காய் இது இமாலயன் லாட்டரி பம்பர் குலுக்கல் மாதிரி ஓவரா குலுக்கி எடுத்துறாதீங்க, எனக்கு நஷ்டம் வந்துட போகுது. ஜானி இது உழைக்க நல்லா இருக்கா? இவங்க எல்லாம் யாரு? எங்களை துப்பாக்கியை காட்டி உன்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்களே. துப்பாக்கியோடயா? துரோகம் துரோகம். ஆண்டி நான் மட்டும் உங்களை பார்த்து ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறேன், நீங்களும் என்ன பார்த்து மாப்பிள அவ்வளவு பெருசா கூப்பிடுவோம், சின்னதா மாப்பிள மாப்பிளன்னு கூப்பிட்டீங்கன்னா உங்க பொண்ணு என்ன பார்த்து விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என் சில்லறையோட சில்லற பாயலுக அது கூப்பிட்டு பாவி. நீ கூலிக்கு தான் மாரடிப்பேன்னு நினைச்சேன், இப்ப எங்களையே மாரடிக்க வச்சுட்டியே. பொருளாதார புரட்சி பண்ண வந்த சொல்லு. ரிவருக்கு ரிவர் கனெக்ஷன் கொடுக்கிறது பெருசு இல்ல, ஜாதிக்கு ஜாதி கனெக்ஷன் கொடுக்கிறது பெருசு இல்ல, கைக்கு கை பணம் கனெக்ஷன் கொடுக்கிறது தான் பெருசு. அளவுக்கு மீறி ஒரே இடத்துல தேங்கி கிடக்கிறது அவ்வளவு நியாயம் இல்ல. பூட்டி வச்சிருக்கிற பணத்தை புரட்டி எடுக்க வந்த புரட்சிக்காரன்னு சொல்லு, நியாயம். அடியே அன்னைக்கே சொன்னேன், இந்த பய ஒன்ன ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறான், கடைசியில ஆண்டியா நிக்க வைக்க போறான்னு. நீ கேட்கல. இப்ப கழுவி விட்டு ஆட்டு ஓடுறது மாதிரி லொடன்னு கத்தி என்ன பிரயோஜனம்? என் ஆட்டு தாடி மருமவே 5 விரல்ல 5 இலாக்காவை வச்சிருக்கிறான்னு பல்லக்கு தூக்கிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தியே. இப்ப பாத்தியா, இந்த பாதாள பைரவிய நம்பினோம், வேதாள உலகத்துல கொண்டாந்து இறக்கிட்டான். இப்ப ரத்த கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம்? கண்ணா இந்த சவுக்க கொஞ்சம் கூட. அடியே நாகரிகம் உடையில இல்லடி, உள்ளத்துல தாண்டி இருக்கணும். மூளை இல்லாத முண்டங்களுக்கு கை இல்லாத ரவிக்க ஒரு கேடா? மூதேவி, உன்ன மாதிரி அல்டாப் நாகரிகம் பிடிச்ச பொம்பளை பிசாசுகளை திருத்த இது தாண்டி ஒரே வழி. இந்தா வாங்கிக்க. சும்மா வலிக்கிறியா? இப்ப சொல்லுடி, பணமா இல்ல குணமா? புரிஞ்சுக்கிட்டேன். பணம் பணம் இல்ல இல்ல, குணம் குணம் தான் வேணும். சுமாரி குடுமி வாழ்க குணம், வாழ்க குணம் குடுமி. இந்தாப்பா புடிச்சுக்க. இனிமே நீங்க எங்களை புடின்னு பிடிக்கலாம். குணம் தான் பெருசுன்னு நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் சமாதான புறாவை சமோசா பண்றதுல தப்பு இல்ல. அங்கிள் ஆண்டி
வேணா ஒண்ணு சொல்றேன், உங்க பொண்ணையும் உங்க சொத்தையும் என் பேர்ல எழுதி வைங்க. அலிபாபா குகை மாதிரி பத்திரமா பாதுகாப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ஜம்புவ தீர்த்து கட்டின மாதிரி உங்களையும் தீர்த்து கட்டுவேன். எப்படி வசதி? கொலைகார பாவி, நாங்க செத்தாலும் ஆவி அலைஞ்சாலும் ஒரு நயா பைசா கூட உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி சொல்லாத ஆண்டி. நீ செத்தா உன் சொத்து பூரா உன் பொண்ணு பேர்ல மாறும். அவளை நான் கட்டிக்கிட்டா சொத்து பூரா என் பேர்ல. செத்தம் கொடுத்தோம் சீதக்காதின்னு சரித்திரத்துல பேர் வாங்க நினைக்காத ஆண்டி. சரதார பையன் தமிழ் இலக்கியம் பேசலாம் பாத்தியா? ஒரு கொலைகார பயலுக்கு என் பொண்ணையும் பணத்தையும் கொடுக்கவே மாட்டேன். என் பொண்டாட்டி திருந்திட்டா. மங்களம், ஒருவேளை நீ போயிட்டேன்னு வச்சுக்க, நான் 2ஆம் கல்யாணம் கட்டிக்கிட்டாலும் உன்னை மறக்கவே மாட்டேன். இம்மா பெருசுக்கு உன் போட்டோவை வச்சு இம்மா நீளத்துக்கு ஒரு மாலையை தொங்க விடுவேன். மங்களம் மங்களம். கொலை ஆண்டிய தீத்துட்டா, அதுவும் அவ பொண்ணு கையாலேயே தீத்துட்டா. பொண்ணும் நம்ம கைப்பிடியில, மொத்த பணமும் சொத்து நம்ம பாக்கெட்ல. ஆண்டி, கிளைமேக்ஸுக்கு நேரமாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து கடைசியா ஒரு விருந்த கொடுக்க போறேன். அதுல உங்களோட மியா மியாவும் மருமாவும் மதுரை சூரனும் கலர் கலரா வர போறாங்க. எஸ், போதையில நம்ம விருந்தும் மருந்தும். அப்படி கடைசியா வெடிக்க போற வெடிகுண்டு உங்க தலைமையிலையா இல்ல என் தலைமையிலையான்னு மேல இருக்கவன தான் வெளிச்சம். எஸ், நான் ஆண்டவனை சொல்லல. மேல பத்திரமா பதுக்கி வச்சிருக்கேனே உங்க மருமவன் ஜூனியர் குடிமினாதன், அவனதான் சொன்னேன். டேய், இவங்களை பத்திரமா நம்ம ஷோ கேஸ்ல வைடா. என்ன ஆச்சரியப்படுற? இவன் சிஐடி ஆச்சே, இங்க எப்படி வந்தான் ஆச்சரியப்படுறியா? இப்பவும் சொல்றேன், நான் சிஐடி தான். ஆனா போலீஸ் சிஐடி இல்ல. என் பேரு சிஐ தாஸ். நான் மட்டும் என்ன, வில்லஞ்சாய் தானே. ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி, ஒரே துப்பாக்கியில அந்த பேங்க் மேனேஜர் சம்பந்தத்தையும் அந்த ரேகாவையும் தீர்த்து கட்டி ஏப்ப விட்டவனே நான் தானே. இப்பவும் எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு. அதனால உங்களையும் உங்க சொத்தையும் நாங்க 3 பேருமே பங்கு போட்டுக்க போறோம். இல்லையா சிஐடி? ஐம் சாரி, சிஐ தாஸ். என்ன பாத்துக்கிட்டு இன்ஜெக்ஷன் போடுங்கடா. ஜெகன்மோகினி ஆட்டம்லாம் ஆடட்டும். அடிருக்கு ரோச்சா லுக்கு, தொட்டா கிக்கு, எனக்கு லக்கு. பட்டாலே மறைக்கும் உடம்பு, தொட்டாலே சிலுக்கும். பட்டாலே மறைக்கும் உடம்பு, தொட்டாலே சிலுக்கும். ஐயா சொக்கு, சூப்பர் லுக்கு, தொட்டா கிக்கு, எனக்கு லக்கு. ஒட்டாக இருக்கும் கண்டுகிட்ட ஆள திண்டுக்கல்லு வாழ பண்டாட்டம் நான் வரவனாள. கண்டுகிட்ட ஆள திண்டுக்கல்லு வாழ பண்டாட்டம் நான் வரவனாள. நான் செங்கருந்து
கட்டிருந்து அடி லுக்கு ரோஜா லுக்கு தொட்டா கிக்கு எனக்கு லக்கு அள்ளிக்கடி என் பண்ணக்கிளி அள்ளிக்கடி என் ஆசக்கிளி உன பார்த்தது மன ஏங்குது ஒரு மாதிரி தாகம் ஐயா சொக்கு சூப்பர் லுக்கு தொட்டா கிக்கு எனக்கு லக்கு பட்டாலே மறைக்கும் உடம்பு தொட்டாலே சிலுக்கு பட்டாலே மறைக்கும் உடம்பு தொட்டாலே சிலுக்கு Come on, come on, John!
செங்கோடா 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 சுரா சுரா அம்மா சுரா இந்த கேடுகட்ட நாகரிக நரகத்துல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நல்லவங்க பல பேரை நாம இழந்துருவோம். வாமா மதுரைக்கே போகலாம். என்னப்பா சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா. நம்மதான் போலீஸ். ஆமா மேடம் வேலை விதைச்சமே என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதை அறுக்கத்தானே வேணும். பல பேருடைய வயித்துல இவன் கத்தியே பாய்ச்சினா இப்ப அதை விட ஸ்ட்ராங்கா ஒண்ணு இப்ப இவன் வயித்திலேயே பாஞ்சிருக்கு. புரிஞ்சுக்கிட்டியா? குற்றம் செஞ்சவங்க சட்டத்திட்ட தப்பவே முடியாது. உன்னையும் சேர்த்துதான் வரதட்சணைய கார்பரேஷன் தண்ணி மாதிரி இல்ல கேட்டேன். தப்பு தப்பு மேடம், இனிமே நான் ஒரு தண்ணியும் கேட்க மாட்டேன். வைகக்கர ஓரத்துல வண்ண மணல் வீரத்துல அங்க என்ன பார்த்து ரசிச்சா இந்த மதுர தூரம் தன்னன